அவுது பில்லாஹி மினஷ் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். பேருவளை சீனன்கோட்டை பிட்டவல அருள் மிர்ரத்து ஷாதுலியா ஜாவியாவில் நடைபெற்று வரும் புனித சாஹிஹுல் புகாரி 79வது வருட தமாம் நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று சுபஹ் தொழுகையை தொடர்ந்து இங்கே மஜ்லிஸ் நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. முதலிலே இந்த மஜ்லிஸின் வரலாற்றை நாம் இப்பொழுது செவிமடுப்போம். பேருவளை சீனன்கோட்டை பிட்டவல அல் மிர்அத்து ஷாதுலியா சாவியாவில் நடைபெற்று வருகின்ற புனித ஸஹீஹுல் புகாரி தமாம் மஜ்லிஸியல் நிகழ்ச்சிகள் இந்த சுபஹ் தொழுகையை தொடர்ந்து ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இலங்கையின் சாதுலியா கோட்டை என வர்ணிக்கப்படும் வரலாற்று புகழ்மிக சீனன்கோட்டை பிட்டவல அல் மிர்அத்து ஷாதுலியா சாவியாவில் தொடர்ந்தும் 79வது வருடமாக நடைபெற்று வருகின்ற புனித ஸஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் தமாம் வைபவம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுமார் 1935ஆம் ஆண்டு தென்னிந்திய அதிராம்பட்டணத்திலிருந்து புனித தியூனுடைய பணியில் இங்கு வந்த சாதுலியா தரிகாவின் கலிஃபத்துல் குலஃபா ஷேகுனா அப்பா ரலி அன்ஹு அவர்கள் இன்றைக்கு சுமார் 79 வருடங்களுக்கு முன்னர் இவ்விடத்தில் இந்த சாவியாவை நிறுவி இந்த புனித மஜ்லிஸையும் ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த சாவியாவுக்கு அருகாமையில் உள்ள ஒரு பாதைக்கு அவர்களது ஞாபகார்த்தமாக ஷேகுனா அப்பா மாவத்தி என்ற பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க விடயமாக நாங்கள் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இம்முறை நடைபெறுகின்ற இம்மஜ்லிஸ் நிகழ்ச்சிகள் கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டு தொடர்ந்தும் 29 நாட்களாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனித ரபீனுல் அவ்வல் மாதம் முழுவதும் இம்மஜ்லிஸ் நடைபெறுவது சிறப்பம்சமாகும். அந்த வகையில் கடந்த 29 தினங்களாக இந்த சாவியாவின் பிரதம இமாமும் சீனன்கோட்டை ஜும்மா மஸ்ஜிதின் கதீப்புமான கலிபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் எம் சைனுலாப்தீன் பஹ்ஜி அவர்களின் தலைமையின் கீழ் ஹதீஸ் பாராயணம் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கதாகும். கலிபத்து ஷாதுலி மௌலவி ரஃபீக் பஹ்ஜி, மௌலவி அஹ்சன் அலி, மௌலவி பஹ்ரி மிஸ்பாயி ஆகியோரும் இம்மஜ்லிஸை வழிநடாத்தி வருகின்றனர். இலங்கையின் பல பாகங்களிலும் உள்ள உலமா பெருந்தகைகள் இதில் பங்கு பெற்று ஹதீஸ் விளக்கங்களையும் வழங்கினார்கள். மேலும் இம்மஜ்லிஸில் நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள சாதுலியா தரீகாவின் இஹ்வாங்களும் மற்றும் தரீகாக்களின் முரித்தீன்களும் கலந்து சிறப்பித்து வருகின்றனர். அது மாத்திரமல்ல, தென்னிந்தியாவின் உலமாக்களும் கூட இங்கே கலந்து பல்வேறு பயான் நிகழ்ச்சிகளை செய்தார்கள். புனித ரபீனுல் அவ்வல் மாதம் முழுவதும் சீனன்கோட்டையில் உள்ள பள்ளிவாசல்கள், ஜாவியாக்கள் மற்றும் வீடுகளில் நடைபெற்று வருகின்ற சுபஹான் மௌலித் மஜ்லிஸ் தமாம் வைபவம் இந்த சாவியாவில் நேற்று அசர் தொழுகையின் பின்னர் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அது மாத்திரமல்ல, இன்றைய தமாம் மஜ்லிஸை முன்னிட்டு இந்த சாவியாவில் வருடாந்தம் நடைபெற்று வரும் ஹலரா மஜ்லிஸ் நேற்று இஷா தொழுகையை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றது. பேருவளை கெச்சிமலை அல் அஸ்ரஃபியா அரபு கல்லூரி அதிபர் மௌலவி எம்ஜிஎம் ஃபஸ்லான் அஸ்ரஃபியா அவர்கள் இங்கே விசேட உரை நிகழ்த்தினார்கள். இன்றைய தமாம் மஜ்லிஸை ஜாவியாவின் பிரதம இமாம் கலிஃபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் எம் சைனுலாப்தீன் பஹ்ஜி தலைமை வகித்து நடாத்துகின்றார். இன்றைய வைபவத்தில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் கத்தீபும் உம்முசாவியாவின் பிரதம இமாமுமான கலிஃபத்து சாதுலி மௌலவி அல்ஹாஜ் ஜே அப்துல் ஹமீத் பஹ்ஜி அவர்கள் உரையாற்றுவார்கள். கலிஃபத்து சாதுலி அஷ்ஷையத் அலவி மௌலானா முர்ஷி அவர்களும் சாவியாவின் பிரதம இமாமான கலிஃபத்து ஷாதுலி மௌலவி அல்ஹாஜ் எம் சைனுலாப்தீன் பஹ்ஜி ஆகியோர் துவா பிரார்த்தனையும் புரிவார்கள். அது மாத்திரமல்ல, வரலாற்று புகழ்மிக்க இன்றைய இந்த மஜ்லிஸே தரீகாக்களின் கலீஃபாக்கள், சங்கைக்குரிய உலமாக்கள், முகத்தமீன்கள், சீனன்கோட்டை பள்ளிச்சங்க உறுப்பினர்கள், நாட்டின் பல பாகங்களையும் சேர்ந்த பெருந்திரளான இஹ்வாங்கள் மற்றும் முரித்தீன்களும் கலந்து சிறப்பிக்கின்ற இந்த நேரத்திலே இந்த சீனன்கோட்டை பற்றிய சில தகவல்களை நேர்களுக்காக வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் ஈழமணி திருநாட்டின் சாதுலிய கோட்டை என வர்ணிக்கப்படும் சீனன்கோட்டையின் 4 ஜும்மா பள்ளிவாசல்களும் 10 ஜாவியாக்களும் மற்றும் 12 குர்ஆன் மதரசாக்களும் சீனன்கோட்டை பள்ளிச்சங்கம் என்ற ஒரே அமைப்பின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. உலக சாதுலியா தரிகாவின் தலைவர் சங்கைக்குரிய ஷேக் நாயகம் ஷேக் டாக்டர் அப்துல் காதர் அல்பாசி பின் ஷேக் முகமது இப்ராஹிம் அல்பாசி அல் மக்கி அஷாதுலி அவர்கள் இந்த பள்ளிச்சங்கத்தின் போசகராக இருப்பது இதன் சிறப்பம்சமாகும். மற்றும் தேசபந்து அல்ஹாஜ் நௌஃபல் எஸ் ஜாஃபிர் அவர்கள் இதன் தலைவராக இருந்து மகத்தான சேவையாற்றி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் கூற வேண்டும். இன்றைய இம்மஜ்லிஸை சீனன்கோட்டை பள்ளிச்சங்கமும் பிட்டவல சாவியா பரிபாலன குழுவும் இணைந்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். சாதுலியா தரீகாவின் இஹ்வாங்களை கொண்ட இவ்வூரில் தமது தரீகாவின் ஸ்தாபகர்
சங்கைக்குரிய இமாம் அபுல் ஹசன் அலியு சாதுலி ரலி அன்ஹு அவர்கள் அடங்கப்பட்டுள்ள எகிப்தில் உள்ள ஹுமைசரா என்ற இடத்தை மையமாக கொண்டு இவ்வூரில் உள்ள ஆண்கள் பாடசாலைக்கு அல் ஹுமைசரா தேசிய பாடசாலை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று ஜாதுலியா வீதி ஷேக் இப்ராஹிம் அல் ஃபாசிமாவத்த, டாக்டர் ஷேக் ஃபாசிமாவத்த, தர்ஹா வீதி ஷேக் அஜ்வாத் அப்துல்லா அல் ஃபாசிமாவத்த, ஜாவியா வீதி போன்ற பாதைகளுக்கு தரீகாவினுடைய அடையாளங்களாக முக்கிய பெயர்களை இட்டு தமது தரீகாவுக்கும் தமக்கும் இடையில் உள்ள நெருக்கமான தொடர்பை வெளிக்காட்டியிருக்கின்றனர் இந்த பிரதேச மக்கள் என்று குறிப்பிடுவதிலும் நாங்கள் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு விடயமாக கருதி கொண்டு சங்கைமிகு வலிமார் சாதாத்துமார்கள் வந்து போன ஊரின் குட்டிமலை சாவியா மஸ்ஜிதில் சங்கைக்குரிய ஷேக் ஜமாலுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷேக் ஜலாலுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றோர் அடங்கப்பட்டுள்ளனர். சீனங்கோட்டை ஜும்மா பள்ளி வாசலில் சாசப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உதுமான் லப்பே ஆலிம் அப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் சீனங்கோட்டை கதீப் அபுசாலி ஆலிம் ஷாஹிப், கலிபது ஷாதுலி ஹனீஃபா ஆலிம், கலிபது ஷாதுலி மன்சூர் ஆலிம் போன்றோர் பெரியோர்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ரபியுல் அவ்வல் மாதத்தில் இவ்வூரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஞாபகார்த்தமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்க விடயமாக கூறிக்கொண்டு குறிப்பாக ஷஹீஹுல் புகாரி மஜ்லிஸ், மீலாதுன் நபி விழா நிகழ்ச்சிகள், மௌலித் மஜ்லிஸ்கள் மற்றும் சலவாத் மஜ்லிஸ்கள் இதில் முதலிடத்தை பெறுகின்றதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாகும். இவ்வூரில் வருடாந்த ஷஹீஹுல் புகாரி மஜ்லிஸ் பிட்டவல இஸ்ஸாவியாவில் நடைபெறுவதோடு துல்காதா மாதத்தில் சாதுலியா மனாகிப் மஜ்லிஸும், ரஜப் மாதத்தில் புருதா ஷரீஃப் தமாம் வைபவமும், செவ்வால் மாதத்தில் சங்கைமிகு உதுமான் லப்பி அப்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கத்தமுல் குர்ஆன் வைபவமும் சீனங்கோட்டை ஃபாசியா ஜும்மா மஸ்ஜிதில் நடைபெறுவதோடு அக்கரகுட சாவியாவில் துல்ஹஜ் மாதத்தில் அஷேக் முகமது ஷாலிஹ் பெரிய மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேரிலான மனாகிப் வைபவமும், ரபியுல் அவ்வல் மாதம் அம்பேபேட்டிய ஜும்மா மஸ்ஜிதில் மௌலூது நபி மஜ்லிஸும், ரபியுல் ஆஹிர் மாதத்தில் குட்டிமலை ஜும்மா மஸ்ஜிதில் முஹிதீன் மௌலித் மஜ்லிஸும், ரஜப் மாதத்தில் நௌஃபல் ஜாஃபிர் மாவத் இப்ராஹிமியா ஜாவியாவில் மிஹ்ராஜ் மௌலித் மஜ்லிஸும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக கூறிக்கொண்டு தொடர்ந்தும் ரேசா. நன்றி. எதற்கும் ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. நாம் இதுவரை பேருவலை சீனன்கோட்டை பிட்டவல ஜாவியாவின் வரலாற்று பின்னணியை உற்று நோக்கினோம். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது தொடர்ந்து பயான் இடம்பெறப் போகின்றது. பயான் நிகழ்த்துகின்றார் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் கத்தீபும் ஜாவியாக்களுக்கெல்லாம் தலைமையமாக காணப்படும் உம்மு ஜவாயாவின் கலீஃபாவும் மதவாக்குளம் அஷ்ரஃபியா அரபு கல்லூரியின் பணிப்பாளருமான கலிஃபத்து ஷாதுலி அல்ஹாஜ் ஜே அப்துல் ஹமீத் பக்ஜி அவர்களின் பயான் தொடர்ந்து இடம்பெறும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يؤذون رسول الله لهم عذاب أليم. وقال تبارك وتعالى أيضا: إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே, தரீகாக்களின் மஷாயிஹ்மார்களே, சிறப்புமிக்க ஷாதுலியா தரீகாவின் ஹுலஃபாக்களே, என்னை சூழ வலதிலும் இடதிலும் நிறைந்து காணப்படுகின்ற உஸ்தாதுமார்களே, உலமா தகைகளே, என் முன்னால் வீட்டிருக்குகின்ற கண்ணியத்துக்குரிய முரீதீங்களே, முஹிப்பீங்களே, அன்பு கனிந்த முஸ்லீம் சகோதரர்களே, எமது நிகழ்ச்சிகளை வானொலியின் மூலமாக செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் பல ஆண்டுகளாக இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை சுமந்து வருகின்ற, குர்ஆனுக்கு அடுத்ததாக உலகத்தில் மதிக்கப்படுகின்ற, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற சஹீஹுல் புகாரி
என்று சொல்கின்ற இந்த ஹதீஸு கிரந்தத்தை 30 நாட்களாக வாசித்து இன்று அதனை தமாம் செய்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் உட்கார செய்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை கேட்பதினால, அந்த ஹதீஸை விளங்குவதினால, அந்த ஹதீஸை மனனம் இட்டுக் கொள்வதனால எங்களுக்கு என்ன தவாப அல்லாஹ் தருகிறான். காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஹதீஸை திருமிதி இமாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நல்லல்லாஹு இம்ரான் சமிஅ மின்னா ஹதீஸன் ஃபஹஃபிலஹு ஹத்தா யுபல்லிகஹு கைரஹு. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லது அல்லாஹ் தபாரக வ தஆலா அம்மனிதனுக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ் அம்மனிதனை ஒளிமயமான வாழ்க்கை உள்ளவனாக அல்லாஹ் அம்மனிதனை ஆக்குவானாக. யார் எங்களிருந்து ஹதீஸை கேட்டு அந்த ஹதீஸை மனனமிட்டு அந்த ஹதீஸை மற்றவர்களுக்கு யார் எத்தி வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தபாரக வ தஆலா அருள் புரிவானாக. அல்லாஹ் அவர்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக என்ற ஒரு ஹதீஸை நாம் திருமதி இமாம் சொல்கின்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் அத்தா இலா உம்மத்தி ஹதீஸன் வாஹிதன். யாராவது ஒரு ஹதீஸை என்ற உம்மத்துகளுக்கு எடுத்து கொடுத்தால், ஹதீஸை படிச்சு கொடுத்தால், அந்த ஹதீஸை படிச்சதின் பின்னால் யுகீமு பிஹி சுன்னத்தன், அந்த சுன்னத்தை அந்த ஹதீஸை யாராவது எடுத்து நடந்தால் ஃபலஹுல் ஜன்னah, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அம்மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான் என்ற ஒரு ஹதீஸையும் நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த இமாம்னா புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய சஹீஹுல் புகாரியிலிருந்து 30 நாட்களாக நாம் கேட்குகின்ற, வாசிக்கப்படுகின்ற, குர்ஆனுக்கு அடுத்ததாக மதிப்பான இடத்தில் இருக்குகின்ற இந்த ஹதீஸை நாம் மனனமிட்டு, அல்லது இந்த ஹதீஸை அடுத்தவர்களுக்கு நாம் எத்தி வைத்து, இந்த ஹதீஸை மற்றவர்களுக்கு கேட்க வைத்து, அதன்படி நடப்பதற்கு நாம் ஒரு பெரும் உதவி செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு செய்கின்ற பெரும் பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்குகின்றான். அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் ரஹ்மத்தையும் ஒளிமயமான வாழ்க்கையும் அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றான். அந்த அடிப்படையில் தான் நம் முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள், ஷைகுமார்கள், சாதாத்துமார்கள், இறையச்சம் உள்ள நல்லடியார்கள் இந்த சஹீஹுல் புகாரியை இந்த ஜாவியாவிலே ஆரம்பம் செய்திருக்கிறார்கள். குர்ஆனுக்கு அடுத்ததாக மதிப்பிடப்படக்கூடிய இந்த சிஹாவு சித்தாவிலே முதன்மை வகிக்குகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஹதீஸை கேட்பதினால, வாசிப்பதினால, மற்றவர்களுக்கு கேட்க செய்ய பண்ணி வைப்பதினால என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை நான் மேல் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. சிலர்கள் சொல்வார்கள், ஹதீஸை வாசிப்பதினால், ஹதீஸை சொல்வதினால், இப்படி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய மஜ்லிஸை நடத்துவதினால் எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லுகின்றவர்களும் இருக்கிறார்கள். இமாமனா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் குர்ஆனை வாசிப்பதினால், குர்ஆனை ஓதுவதினால், குர்ஆனை ஓதுவதின் பின்னால் குர்ஆனை கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நன்மை அல்லாஹு தபாரக வ தஆலா கொடுக்கிறானோ அதே போன்ற நன்மையைத்தான் அல்லாஹு தபாரக வ தஆலா ஹதீஸை வாசிக்குகின்றவர்கள், ஹதீஸை கேட்குகின்றவர்கள், அந்த ஹதீஸுக்காக துணை செய்கின்றவர்கள், அந்த ஹதீஸுக்காக கால நேரங்களை செலவழிக்குகின்றவர்கள், அந்த ஹதீஸுக்காக பாடுபடுகின்றவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தபாரக வ தஆலா
நன்மையை கொடுக்குகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனில் நான் மேல் ஓதிய குர்ஆன் ஆயத்தின் கண்ணே, இன்னல்லதீன யூதுனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுடைய ரசூல யார் வேதனை, அல்லாஹ் தான் வேதனைப்படுத்துகின்றான், அது அவனுடைய கையுள்ள விஷயம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலை இந்த உலகத்தில் யார் நோவினைப்படுத்துகின்றார்களோ, எப்படி நோவினைப்படுத்துவது? அல்லாஹ்வுடைய கலாமுடைய விஷயத்தில் கையை வைப்பது, அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுகின்ற மஜ்லிஸுகளை எதிர்த்து பேசுவது, அல்லாஹ்வுடைய கலாம் ஹிஸ்புடைய மஜ்லிஸுகளை வேணாம் என்று சொல்வது, அதுவெல்லாம் சுன்னத்துக்கு உட்பட்டதல்ல என்று சுன்னத்து புரியாதவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது, அருமை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மஜ்லிஸுகளை புகாரியாக இருக்கலாம், திர்மிதியாக இருக்கலாம், நஸையாக இருக்கலாம், அருமை ரசூலுல்லாஹ்வுடைய பைஹக்கி இமாமுடைய ஹதீஸாக இருக்கலாம், அருமை ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் வாசிக்கப்படுகின்ற, சுன்னத்துகள் ஹயாத்தாக்கப்படுகின்ற, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தெளிவுபடுத்தப்படுகின்ற உயர்தரமான அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குகின்ற மஜ்லிஸுகளை யார் இல்லை என்று மறுக்கிறார்களோ, அது சுன்னத்து இல்லை, அதை வாசிப்பதனால பிரயோஜனங்கள் நன்மை இல்லை என்று சொல்கின்றார்களோ, இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நோவினைப்படுத்துவது. ஹிது மஜ்லிஸுகளை யார் மறுக்கிறார்களோ, அது ஓதுவதனால் என்ன கிடைக்கும்? விளங்க வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் குர்ஆனை ஓதுவதனால் நன்மை இல்லை என்று யாருக்கும் மறுக்க முடியாது. குர்ஆனை ஓதுவதன் மூலமாக ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்ற சஹீஹான ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே குர்ஆன் மஜ்லிஸுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்மைகளை தவாபுகளை கொடுக்கிறானோ, அதே போன்று இன்னும் ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் குர்ஆனுக்கு அடுத்தாண்மையாக, ரசூலுல்லாஹ் வஹி என்று எதையும் பேச மாட்டார்கள், வஹியை கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். எனவே அந்த வஹியுடைய கலாமை தான் நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே வஹி எழுதப்படுகின்ற, வஹி வாசிக்கப்படுகின்ற, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை வாசிக்கப்படுகின்ற இடம் சிறப்பான இடம், சுன்னத்தான இடம், அல்லாஹ் விரும்புகின்ற கண்ணியமான இடம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, சிலர்கள் சொல்வார்கள் ஹதீஸ் வாசிப்பதனால் என்ன நன்மையும் கிடையாது, ஹதீஸ் வாசிப்பதனால என்ன நன்மையும் கிடையாது என்று நம்மிலே சொல்கின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எனவே அந்த சொல்லை ஒருபுறம் தள்ளிவிட்டு நம் முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள் இமாமுனா ஸுய்யித் ரஹ்மத்துல்லாஹ் நான் மேல் சொன்ன ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஹதீஸை வாசிப்பது, ஹதீஸை மரணமிடுவது, அந்த ஹதீஸை மற்றவர்களுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதை காட்டிக் கொடுப்பது, இவ்விதமான நன்மைகளை செய்வதனால் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்துடைய வாழ்க்கை தருகிறான். அல்லாஹு தபாரக வ தஆலா எங்களை அந்த ஹதீஸை பரப்புவதினால், ஹதீஸை கற்றுக் கொடுப்பதினால், ஹதீஸ் மஜ்லிஸை ஏற்பாடு செய்வதனால், அதற்கு உதவிகள் ஒத்தாசை செய்வதனால் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிகிறான் என்ற ஹதீஸை நாம் ஏற்கனவே படித்துக் கொண்டோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்னும் ஒரு கவலை, ஏற்கனவே நான் சொன்ன குர்ஆனுடைய ஆயத் அல்லாஹ்வுடைய ரசூலை நோவினைப்படுத்துவதிலே உள்ளதுதான். காரூனிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதன் என்று மனிதனுக்கு ஒப்பிடுவது. மனிதர் தான், சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், திருமணம் முடித்தார்கள், அதில் சந்தேகம் இல்லை. எங்களை போன்று பார்த்தார்கள், எங்களை போன்று நடந்தார்கள், எங்களை போன்று கரம் இருந்தது, கால் இருந்தது, கண் இருந்தது, அதில் நாங்கள் மாற்றம் சொல்லவில்லை. ஆனால் எங்களை போன்றவர்கள் அல்ல, எங்களை போன்றவர்கள் அல்ல, எங்களை போன்றவர்கள் என்று சொல்கின்றவர்களும் இருக்கிறார்கள். சாதாரணம் என்று அதைவிட ஒரு பள்ளத்தில் சென்று, ஒரு படி கீழே சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதன் என்று சொல்கின்றவர்களும் நமக்குள் இருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹ்வை புண்படுத்துகின்ற வசனம், வார்த்தை, ரசூலுல்லாஹ்வை நோவினைப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை என்பதை சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாதாரண வார்த்தை என்று சொன்னவர் யார்? முதல்
ரசூலுல்லாஹ் இவர் ஒரு சாதாரண மனிதன் என்ற ஒரு வார்த்தையை உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே முதல் பேசியவன் யார்? அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தான் என்ன சொன்னான்? லம் அகும் லிஅஸ்ஜுத லிபஷரின், நான் ஏன் இந்த இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் ஏன் சுஜூது செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரணம் என்ற வார்த்தை, மனிதன் என்ற வார்த்தை அவர்களை அகௌரவப்படுத்திய உலகத்திலே முதல் ஷைத்தான் தான். முதல் ஷைத்தான் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நபியை பார்த்து அல்லாஹ் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு நபிக்கு சாதாரணமான என்ற வார்த்தையையும் இவர் போன்ற மனிதனுக்கு நான் பணிய வேண்டுமா என்று ஷைத்தான் உலகத்திலே நபிமார்களை, இன்று உலகத்திலே சாமானியமானவர்கள் சாதாரணமானவர்கள் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு இன்று சொல்கின்ற அந்த வார்த்தையை முதல் சொன்னவன் ஷைத்தான் என்பதை அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான். அதற்கு பின்னால் மஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், இவர் சாதாரண ஒரு மனிதர் தானே, இவர் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் தானே என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள். அதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் சொன்னார்கள், மா அந்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்க நபி அல்ல, எங்களை போன்ற ஒரு மனிதர் தான். சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துகள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், வகாலு அனுமினு லிபஷரின் மிஸ்லினா. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். என்ன சொன்னார்கள்? எங்களை போன்ற இந்த சாதாரண மனிதனை நாங்கள் ஈமான் கொள்வதா, இவரை நாங்கள் இந்த இரண்டுவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதா என்று அந்த மனிதர் சாதாரணமான மனிதர் என்ற வார்த்தையை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துகள், ஷுஐப் நபியுடைய எதிராளிகள், ஷுஐப் நபியுடைய எதிராளிகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து என்ன சொன்னார்கள்? மா அன்த இல்லா பஷரும் மிஸ்லுனா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நீங்க எங்களை போன்ற ஒரு மனிதர் தான், உங்களில் என்ன வித்தியாசம் இருக்குது, உங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்குது, உங்களை கண்ணியப்படுத்துவதற்கு என்ன இருக்குது என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து அந்த கேட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறான். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், காலூ மா அன்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா, நீங்க எங்களை போன்ற மனிதர் தான் என்று அன்று இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து, அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துகள் அன்று அந்த நபிமார்களையும் சாதாரண மனிதன் என்று சொன்னார்கள். இதெல்லாம் அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறான். இதே வார்த்தையை முதல் சொன்னவன் ஷைத்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து முதல் சொன்னவன் ஷைத்தான். ஷைத்தான் என்ன சொன்னான்? நான் உயர்ந்தவன், நெருப்பால் படைக்கப்பட்டவன், மண்ணால் படைக்கப்பட்ட சாதாரணமான இந்த படைப்புக்கு நான் தலை வணங்குவதா அல்லது நான் பணிவு செய்வதா, அவருக்கு அல்லாஹ் சொன்ன சுஜூதை நான் செய்வதா, செய்ய மாட்டேன் என்று மறுத்தவனும் ஆரம்பம் ஷைத்தான் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யுஹா, இந்த ஆயத்தை வைத்து சிலர்கள், இந்த ஆயத்துடைய தாற்பயங்களை விளங்காத சிலர்கள், இதனுடைய உண்மையான கருத்துக்களை புரிந்து கொள்ள முடியாத சிலர்கள் காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் சாதாரண மனிதர் என்றல்ல, மனிதருக்கு ஒரு படி கீழே சென்று சாதாரணமான மனிதர் தான் காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையையும் உலகத்தில் இன்று நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் இந்த ஆயத்தின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், உணவு உண்பதில, நடப்பதில, பார்ப்பதில, உங்களுக்கு இருக்கிற உறுப்புகளில் எனக்கும் அந்த உறுப்பு இருக்குது, அதுல வித்தியாசம் இல்லை. ஆனா அதே போல நான் திருமணம் முடிக்கிறேன், பஜாருக்கு போறேன், வியாபாரம் பண்றேன், இதெல்லாம் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் நான் மலக்கல்ல, நான் ஜின் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து உம்மத்து சொன்ன மாதிரி நான் இப்னுல்லாஹும் அல்ல,
நான் வணங்கப்படுவதற்குள்ள ஒரு கடவுளும் அல்ல, அல்லாஹ்வும் அல்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கனவே சொன்ன நபிமார்களுக்கு சொல்லிட்ட அந்த வார்த்தையை குறைஷிகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சஹாபா தோழர்கள் ரசூலுல்லாஹிவை பார்த்து சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்வை எங்களை போன்ற பார்வை ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பார்வையில் டிஃபரன்ஸ் இருந்துச்சு, வித்தியாசம் இருந்துச்சு. எங்கட மாதிரி காது ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்கக்கூடிய காது இருந்துச்சு. ஆனா அதுல டிஃபரன்ஸ் இருந்துச்சு. எங்கள மாய் நாவு பேசக்கூடிய நாவு இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில டிஃபரன்ஸ் இருந்துச்சு. எங்கள மாய் ரசூலுல்லாஹ் நடப்பாங்க, எங்கள மாய் ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்க, அதுல டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நடந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபா தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா எல்லா சஹாபாக்களுடைய ரசூலுல்லாஹ் எங்களை போன்றவர்கள் என்று சொல்கின்றவர்கள் ரசூலுல்லாஹ் நடக்கும் பொழுது சஹாபாக்களோட ரசூலுல்லாஹ் ஆக உயர்ந்தவர்களும் அல்ல. புகாரில சொல்லப்படுகின்ற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஆக யாரும் பார்த்தால் இவர்கள் கொட்டையானவர்கள் அல்லது கட்டையானவர்கள் என்று யாரும் இழிவாக பேசுவதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா தோழர்களோடு மற்ற மனிதர்களோடு ரசூலுல்லாஹ் நடப்பார்களாக இருந்தால் எல்லா மனிதர்களுடைய தோல் புயத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய தோல் புயம் அல்லது எல்லா தலைகளை விட ரசூலுல்லாஹ்வுடைய தலை உயர்ந்து நிற்கும். இது ஒன்று போதுமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான சிறப்புகளை சொல்கின்ற திர்மிதி இமாம் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, யகூல் மா ராயித்து கத்து அஹ்ஸன மின்ஹு. நாங்க எல்லாம் மனிதர் தான், எங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட இல்லை, எங்களுக்கு யாரும் சொல்ல இல்லை. இவரை விட உலகத்துல யாரும் பசந்தானவங்க இல்ல, ஆக நல்லவங்க இல்ல, அசனானவங்க இல்ல, பேச்சில தெளிவானவங்க இல்ல என்று உலகத்துல யாருக்கு எந்த பட்டமும் சூட்டப்பட இல்லை. காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, ஆசிப் பரா ரலியல்லாஹு, நான் உலகத்துல பார்த்திட்ட படைப்புகளில அது ஜின்னும் சேரும் மலக்கும் சேரும். நான் உலகத்தில் பார்த்திட்ட படைப்புகளில் ரசூலுல்லாஹ்வை விட அழகான எந்த படைப்பையும் நான் பார்க்கவில்லை என்று பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அலி இப்னு அபீ தாலிப் சொல்றாங்க, லம் அர கப்லஹு வலா பஅதஹு மிஸ்லா, லம் அர கப்லஹு வலா பஅதஹு மிஸ்லா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற அழகான ஒரு படைப்பை நான் இதற்கு முன்னாலும் பார்த்தில்லை, இதற்கு பின்னாலும் பார்க்க மாட்டேன், பார்க்க முடியாது. இந்த ரெண்டு ஹதீஸும் போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போன்ற சாதாரணமான அல்லது எங்களை போன்றவர்கள் அல்ல என்பதற்கு ஆணித்தரமான பதில்கள் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான புகாரி ஷரீஃபை வாசித்துக் கொண்டிருக்கின்ற நாம், அதை தமாமுடைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த மஹப்பத் அன்பை வைத்திருக்கின்ற நாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களை விட உயர்வானவர்கள், எங்களை விட சிறப்பானவர்கள், எங்களை விட கண்ணியப்படுத்தப்படக்கூடியவர்கள், உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளில் அஷ்ரஃபுல் ஹலாயிக், அல்லாஹ்வுடைய படைப்பிலே ஆக சிறப்பானவர்கள், உயர்ந்தவர்கள் என்ற அந்த நம்பிக்கையை எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்களிடத்திலே நான் பணிவாக வேண்டிக் கொள்வதோடு, இந்த புகாரி மஜ்லிஸ ஏற்பாடு செய்த முன்னோர்கள் செய்தவர்களுக்கு இங்கு ஹதீஸ் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலம் எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு கபரிலே அல்லாஹ் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பான், ஒளிமயத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். வாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான். இதற்கு உதவி உபகாரம் செய்கின்றவர்களே, யாருடைய பேச்சை கேட்டும் இதை நிறுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் சொர்க்கத்துக்குரிய ஒரு ஜன்னத்துக்குரிய ஒரு மஜ்லிஸ், மலாயிக்கத்துமாருடைய துஆவுடைய ஒரு மஜ்லிஸ், ஹதீஸ ஹயாத்தாக்குகின்ற ஒரு மஜ்லிஸ், இதை நிறுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. பொருளால் உடலால் உதவி செய்கின்றவர்கள், இந்த ஹதீஸ் மஜ்லிஸை 30 நாட்களாக ஹதீஸை பிராணம் செய்தவர்கள், வாசித்தவர்கள், அதற்கு தெளிவு கொடுத்தவர்கள், மக்களுக்கு பயான் பண்ணியவர்கள், அதே போன்று இந்த மஜ்லிஸுக்கு ஹாதிரானவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தபாரக வ தஆலா ஜன்னத்தை சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக.
மேலே சொன்ன ஹதீஸின்படி காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை கேட்டு அதை மற்றவர்களுக்கு நாம் மனநமிட்டு மற்றவர்களுக்கு படிச்சு கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒளிமயமான சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே எங்க எல்லோருக்கும் அல்லாஹு தபாரக வ தஆலா அந்த சிறப்பான கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுவரை கொழும்பு பெரியபள்ளி வாயில் கத்தீபும் உம்மு சாவியாவின் கலிஃபாவுமான கலிஃபத்து ஷாதுலி அல்ஹாஜ் மௌலவி ஜி அப்துல் ஹமீத் பஹுஜி அவர்களின் பயானை கேட்டீர்கள். பேருவலை சீனகோட்டை பெற்றவல அல் மிர்வாத்து ஷாதுலியா சாவியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புனித ஷஹீஹுல் புகாரி தமாம் மஜ்லிஸ்களை நேர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக இறுதி ஹதீஸ் இடம்பெறவிருக்கின்றது. வழங்குவதற்காக சீனங்கோட்டை ஜும்மா பள்ளி வாயிலின் கத்தீப் खलीफा मौलवी मोहम्मद रफीक बहजी அவர்கள். باب قول الله تعالى ونضع الموازين القسط وأن أعمال بني آدم وقولهم يوزن. وقال مجاهد القسطاس العدل بالرومية ويقال القسط مصدر المقسط وهو العادل وأما القاسط فهو الجائر. وبه قال حدثني أحمد بن إشكاب قال حدثنا محمد بن فضيل عن أمارة بن القعقاع عن أبي زرعة عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله بحمده سبحان الله العظيم 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 سبحان الله بحمده
سبحان الله بحمده سبحان الله العظيم 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 سبحان الله بحمده سبحان الله العظيم. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பேருவலை சீனன்கோட்டை பிட்டவல அர்மிரத்து ஷாதுலியா ஜாவியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 79வது வருட சஹீஹுல் புகாரி தமாம் மஜ்லிஸ் நிகழ்ச்சிகளை இப்பொழுது துஆ இடம்பெறப் போகின்றது. துஆவை இணைந்து இறைஞ்சுகின்றார்கள் கலிஃபத்து ஷாதுலி அஸ்ஸையது அலை மௌலானா அல் முர்ஷிகி மற்றும் கலிஃபத்து ஷாதுலி மௌலவி ஜெயினுல் ஆப்தீன் பஹ்ஜி ஆகியோர்கள். آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. الحمد لله الكريم المنعم الذي لا تحصى نعمه الأعداد ولا يضجره مسائل السائلين ولا يبرمه الإلحاء العباد ولا يمسك ما في خزائن رحمته السنية الإعدام والنفاد. وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى من الخير والإمداد. أحمده سبحانه وتعالى وهو بالحمد أولى وأحق وأشكره عز وجل على ما جل من نعمائه ودق. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة صدق وحق. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق. اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا مولانا محمد هذا النبي الكريم والرسول العظيم سيدنا محمد المخصوص بأشرف الأديان المنزل عليه في محكم كلامك القديم. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان. وعلى آله وأصحابه المحافظين على اتباع سننه في السر والإعلان صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم وذهاب الأحزان. ونسألك اللهم يا من لا يعلم قدر
قدره إلا هو ولا يبلغ صفته الواصفون ويا من أمره إذا أراد شيئا لن يقول له كن فيكون يا من لا يشغله شان عن شان ولا يشتبه عليه صوت بصوت ويا من يحيي العظام وحي رميم ويكسوها لحما بعد الموت كما وفقتنا لقراءته صحيح الإمام محمد بن إسماعيل البخاري في هذا المحل فضلا منك ومنا أن توفقنا للعمل بما جاء في عنك من المواعظ والأحكام وبما رواه الأئمة الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام أن تجعله حجة لنا لا حجة علينا في هذه الدار وفي تلك الدار وتدر على من ألف وكتب وقرأ وسمع صاحب رحمتك ورضوانك آناء الليل وأطراف النهار اللهم وفقنا للعمل بما احتوى عليه من عذر وخير وآيات ونظر به أبصارنا وبصائرنا لنفوذ من بركاته بالنهاية واحفظنا من الوقوع في الشك والوهم والجهل والغفلة والندامة واجعله شاهدا لنا عند الحضور بين يديك يوم القيامة اللهم إنا نتوجه إليك بأوجه الشفاعة لديك وأكرم من أقسم بحقه عليك نبيك الطاهر النصيب الكريم الحسيب خير العجم والعرب سيدنا محمد بن عبد الله بن عبد المطلب ونسألك الله ببلاغه عنك وقربه منك وجاهه المقبول لدنك وبسائر الأنبياء والمرسلين وآل بيت نبيك صلى الله عليه وسلم وصحابه أجمعين وبما تلونا بما اشتمل عليه صحيح الإمام محمد بن إسماعيل البخاري وبمن ذكر فيه من الرجال أهل الخصوصية والفوز والإكرام وبحملة الشريعة من هذه الأمة وبالأولياء والصالحين الذين منعتهم جزيل الأنعام وبمن حضر هذا المجلس من المقبول الدعاء ومحقق الاستقامة وبكل عبد عجبته من يوم خلقت الدنيا إلى يوم القيامة أن تكشف عنا البلاء والوباء والغلاء والأمراض والأسقام وتزيل عنا الشكوك والأوهام اللهم أمر بنا منازلنا ولا تهلكنا بسوء فعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا ونتوسل إليك بكل من أقسمنا به عليك أن تنصر الإسلام والمسلمين وتشد قواعد هذا الدين بالتأييد والتمكين ونسألك اللهم أن تدفع كيد قوم الكافرين عن أهل الإسلام وسائر بلاد المسلمين ونسألك اللهم ونتضرع إليك بجاه نبيك الذي جعلته قبلة لعبادك وأكرمت بجوار من اخترته من عبادك ونتوسل إليك بالنبي الأمين وبسائر الأنبياء والمرسلين أن تنصر المؤمنين على الكفرة أعداء الدين اللهم انصرهم نصرا تعز به الدين وتنجد به وعدك وكان حقا علينا نصر المؤمنين آمين يا رب العالمين اللهم انصر المسلمين عليهم على ممر الأعوام والسنين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم واجعل في قلوبهم الإيمان والحكمة وثبتهم على ملة رسولك صلى الله عليه وسلم وأوزعهم أن يوفوا بعهدك الذي عاهدتهم عليه وانصرهم على عدوك وعدوهم من الحق واجعلنا منهم اللهم انتصر لنا انتصارك لأحبابك على أعدائك اللهم لا تمكن الأعداء فينا ولا منا ولا تسلطهم علينا بذنوبنا اللهم قنا الأسوأ ولا تجعلنا مهلا للبلوى اللهم آتنا أمل الرجاء فوق الأمل يا من بفضله لفضله نسألك الأجل إلهي الأجل الإجابة الإجابة يا من أجاب نوحا عليه السلام في قومه يا من نزل إبراهيم عليه السلام على أعدائه
يا من رد يوسف عليه السلام على يعقوب عليه السلام، يا من كشف ضر أيوب عليه السلام، يا من كشف ضر أيوب عليه السلام، يا من كشف ضر أيوب عليه السلام، يا من لجاب دعوة زكريا عليه السلام، يا من قبل تسبيح يونس بن متى عليه الصلاة والسلام، نسألك الله بأسرار أصحاب هذه الدعوات المستجابات عليهم السلام أن تقبل ما به دعوناك، وأن تؤتينا ما سألناك، أنجز لنا وعدك الذي وعدته لعبادك المؤمنين، لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين، إن قطعت أعمالنا وعزتك إلا منك، وخاب رجاؤنا وحقك إلا فيك، أن أبتعت غارة اللحظة وابتعدت عنا بأسرع شيء غارة الله، يا غارة الله السير مسرعا في حل عقدتنا، يا غارة الله عدد العادون وجاروه ورجونا الله مجيرا، وكفى بالله وليا وكفى بالله نصيرا، وحسبنا الله ونعم الوكيل، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم إنا نسألك التوبة الكاملة والمغفرة الشاملة والمحبة الوافية والخلة الصافية والمعرفة الواسعة والأنوار الساتية والشفاعة القائمة والحجة البالغة والدرجة العالية، وفك وساقنا من المعصية ورهاننا من النقمة بمواهب الفضل والمنة. اللهم إنه لم يزل بلاء إلا بذنب ولم يكشف إلا بتوبة، واكشف عنا من البلاء ما لا يكشف عن غيرك. اللهم احفظنا من الوباء والأمراض والأسقام، واكشف عنا البلاء وعزل عنا الشكوك والأوهام. اللهم اسقنا غيثا مغيثا هنيئا مريئا غدقا مدللا صحا طبقا دائما نافيا غير ضار. اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القانتين، اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القانتين، اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القانتين. اللهم انبت لنا الزرع وادر لنا الضرع، واسقنا من بركات السماء وانبت لنا من بركات الارض، واكشف عنا من البلاء ما لا يكشفه غيرك. اللهم إنا نستغفرك إنك كنت غفارا فارسل السماء علينا مدرارا. اللهم إنا نعوذ بك من الذنوب التي توجب النكب، ونعوذ بك من الذنوب التي تزيل النعم، ونعوذ بك من الذنوب التي توجب النقب، ونعوذ بك من الذنوب التي تهتك العصام، ونعوذ بك من الذنوب التي تمنع غيث السماء، ونعوذ بك من الذنوب التي تذل الأعز وتهلك الأعداء. اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ومن لازم إلينا ولأصحاب الحقوق علينا ولسائر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام، ونجنا من الظلمات إلى النور، وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن، وبارك لنا في أسمائنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا، وبارك علينا إنك أنت التواب الرحيم، واجعلنا شاكرين لنعمك مسنين بها قابلها، وأتمها علينا برحمتك يا أرحم الراحمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها، واجلنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم ارخص أسعارنا وعزز أمطارنا، واجعل هذه البلدة مطمئنة رخية وسائر بلاد المسلمين. اللهم آمنا في أوطاننا ودمر من أراد السوء. اللهم اكتب السلامة والعافية لنا ولعبيدك الحجاج والغزاة والزوار والمسافرين في بطنك وبحرك من المسلمين أجمعين. اللهم إن آمالنا إليك موقوفا، وكفنا من البسط إلى من سواك مكفوفا، وقابل علينا من سائب معروفك المعروفا، ولا تصرفنا إلا وهذه الشدة مصروفا. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته،
ولا عيبا إلا سترتا ولا هما إلا فرجتا ولا كربا إلا كشفتا ولا دينا إلا قضيتا ولا ضالا إلا هديتا ولا عائلا إلا غنيتا ولا عدوا إلا خذلته وكفيتا ولا صديقا إلا رحمته وكافيتا ولا فسادا إلا أصلحتا ولا مريضا إلا شفيته وعافيتا ولا مريضا إلا شفيته وعافيتا ولا مريضا إلا شفيته وعافيتا ولا غائبا إلا رددتا ولا حاجة من حوائج الدنيا والآخرة ولا حاجة من حوائج الدنيا والآخرة ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا سلام إلا قضيتها يا قاضي الحاجات يا قاضي الحاجات يا قاضي الحاجات فإنك تهدي السبيل وتجبر الكثير وتغني الفقير يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் சிறப்பாக இந்த மஜ்லிஸிலே நாம் உன்னிடம் கையேந்தி கேட்கும் எங்களுடைய அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வாயாக இந்த மஜ்லிஸிலே பரக்கத்தினாலே உன்னிடத்திலே கேட்கிறோம் இந்த மஜ்லிஸிலே நாங்கள் ஓதிய கண்ணியமான சிறப்பான சஹீஹ் புகாரி கிரந்தத்துடைய பொருட்டினாலே கேட்கிறோம் அதிலே ஒவ்வொரு ஹதீஸுடைய பொருட்டினாலே கேட்கிறோம் அந்த ஹதீஸ்களை ரிவாயத்து செய்த ஒவ்வொரு ராவியுடைய பரக்கத்தினாலும் பொருட்டினாலும் கேட்கிறோம் அந்த கிரந்தத்தை கோர்வை செய்த இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹிவுடைய பரக்கத்தினாலும் பொருட்டினாலும் கேட்கிறோம் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி எங்கள் உடல்களுக்கு பரிபூரணமான ஆபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் பயங்கரமான தீய வியாதிகள் அனைத்தை விட்டுமே அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக மேலும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களை விட்டுமே அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக யார் யார் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அந்த நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் பரிபூரணமான ஆபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாயாக யா அல்லாஹ் எப்போதும் உன்னை நினைப்பதற்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உன்னை நல்ல விதமான முறையில் வணங்குவதற்கு அனைவருக்கும் அருள்பாலிப்பாயாக யா அல்லாஹ் என்றும் உன்னை வணங்கி வழிபட்ட உண்மையான முத்தகையுடைய கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ் நாம் வாழும் இந்த இலங்கை திருநாட்டை வளமுள்ள நாடாக சுவீச்சமுள்ள நாடாக செழிப்புள்ள நாடாக ஆக்கி அருள்வாயாக எமது தாய் நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் ஒற்றுமை உள்ளவர்களாம் சமாதானமும் அச்சம் பீதியற்றவர்களாம் வாழச் செய்வாயாக மேலும் சாதி மத வேதமின்றி நாட்டின் பாதுகாப்புக்காகவும் சமாதானத்துக்காக உழைக்கும் அனைத்து மக்களுக்கும் யா அல்லாஹ் உனது அருளையும் பாதுகாப்பையும் அருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய வியாபாரங்களிலும் தொழில் துறையிலும் பரக்கத்தை செய்வாயாக வளர்ந்து வரும் எமது இளைய தலைமுறைகளை ஈமான் உள்ளவர்களாக தக்வா உள்ளவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக நற்குணங்களும் நற்பண்புகளும் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலே இருந்து அனைவரையும் பாதுகாத்து விடுவாயாக நரகத்தின் கடுமையான தண்டனைகள் இருந்தும் கொடுமையான வேதனைகள் இருந்தும் அனைவரையும் பாதுகாத்தர புரிவாயாக யா அல்லாஹ் அருள் நிறைந்த சுவனபதியிலே அனைவரையும் குடித்தாட்டுவாயாக யா அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்யக்கூடிய நாயனே எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக கிருபையாளர்களுக்கெல்லாம் மகா கிருபையாளனே உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எமக்கான ரஹ்மத்தை செய்வாயாக பாவங்களை மன்னிக்க கூடிய நாயனே உன்னுடைய மகபிரத்தை கொண்டு எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தரு புரிவாயாக யா அல்லாஹ் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தரு புரிவாயாக ஈரோடங்களும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ் திருமண வயதை தாண்டி மனமுடிக்காமல் தத்தளிக்கக்கூடிய எமது ஏழை குமரி பெண்களுக்கு சாரியான கணவன்மார்களை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் எங்களில் திருமணம் முடித்து பல வருடங்களாகி பிள்ளை பாக்கியம் இன்றி தவிக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய சிறப்பான பாக்கியமான பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார் வருவாயாக
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசித்து அன்னவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த விசுவாசியுடைய கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னை அல்லாஹ் வேறு நாயன் இல்லை. ஆகையால் நாம் கரங்களை ஏந்தி உன்னிடத்தில் பிரார்த்திக்கும் துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்தில் இந்த சிறப்பான மஜ்லிஸை ஆரம்பித்தவர்களுக்கும் இதற்காக பல துறைகளிலும் பல வழிகளிலும் பணத்தாலும் பொருளாலும் உடலாலும் உதவிகள் புரிந்த சகல மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ ரஹ்மத்தி செய்வாயாக. அவருடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. அவர்களுக்கு ஆரோக்கியத்தை அருள்வாயாக. ஈருலக நற்பாக்கியங்களை பெற்ற நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் அவர்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம பாரக அலா கைரில் சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحبه وسلم أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நேயர்கள் இதுவரை பேர்வலை, சீனன்கோட்டை, பிட்டவல அல்மிரத்து ஷாதுலியா ஜாவியாவில் நடைபெற்று வரும் 79வது வருட புனித சஹீஹுல் புகாரி தமாம் மஜ்லிஸ் நிகழ்ச்சிகளின் நேர்முகாஞ்சலை கேட்டீர்கள். இந்த மஜ்லிஸ் நிகழ்ச்சிகளிலே விசேடமாக சங்கைக்குரிய சையது காலிப் அலவி பின் அஷேக் அப்துல்லா ஆலிம் அலையத்துல் காதிரி அவர்களும், சீனன்கோட்டை ஜாமியத்துல் பாசியா கலாப்பூட பணிப்பாளர் கலீஃபத்து ஷாதுலி மௌலவி அஜ்வாத் அல் பாசி மற்றும் கலாப்பூட விரிவுரையாளர்கள் மாணவர்கள் கலீஃபத்து ஷாதுலி மௌலவி SAM மசா ஆலிம் பக்ஜி மௌலவி சையது ஃபல்லுதீன் மௌலானா நூரி அல் காதிர் உட்பட பெருமளவிலான உலமாக்கள் நாட்டின் பல பகுதிகளையும் சேர்ந்த ஐவான்கள் இப்புனித மஜ்லிஸ் நிகழ்ச்சிகளை கலந்து சிறப்பித்தார்கள். 1935ஆம் ஆண்டு தென்னிந்தியா அதிராம்பட்டினத்திலிருந்து புனித தீனுடைய பணிக்காக இங்கு வருகை தந்த ஷாதுலியா தரீகாவின் கலீஃபத்துல் குலஃபா ஷேகுனா அப்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 79 வருடங்களுக்கு முன்னர் இவ்விடத்திலே இந்த ஜாவியாவை நிறுவி ஆரம்பித்து வைத்த இந்த மஜ்லிஸ் நிகழ்ச்சிகளை இலங்கையில் பிறப்பு கொடுத்தாவன முஸ்லிம் சேவை சுமார் 25 வருடங்களாக தொடர்ச்சியாக எதுவித தடங்களுமின்றி நேர்முக அஞ்சல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதற்காக முதலிலே நாம் அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக இந்த மஜ்லிஸ் சிறப்பாக நடைபெறுவ ஒத்துழைப்பு வழங்கிய நிர்வாகத்தினர்கள் மற்றும் உடலாலும் பொருளாலும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவர் சார்பாகவும் இலங்கையில் பிறப்பு கொடுத்தாவன தலைவர் திரு ஹட்சன் சமரசிங்க அவர்களுக்கும் இந்நேரத்தை இலவசமாக ஒதுக்கி தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பிட்டவல ஜாவியாவிலிருந்து அறிவிப்பாளர் அப்துல் கரீமுடனும் நிலைய கலையத்தில் உள்ள திருமதி ஜுல்ஃபியா முகமதுடனும் விடைபெறும் நான் SH முகமது ரீசா. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.